இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் வீடியோ தான். வந்து ரொம்ப நாளாக எல்லா வீடியோ கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்டு இருந்தேன் என்னோட மேரேஜ் அப்டேட் தான். எஸ், ஃபைனலாக எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. November 27th வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் வீடியோ தான். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, இருந்தாலும் நானே சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப நாளாக எல்லா வீடியோ கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்டு இருந்தேன் என்னோட மேரேஜ் அப்டேட் தான். ஆக்சுவலாக இந்த அப்டேட்டை வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறேன். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. எஸ், ஃபைனலாக எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. இது வந்து டோட்டலாக என்னோட பர்சனல் டிசிஷன் தான். நானும் என்னோட லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து ரொம்ப பொறுமையாக மெச்சூர்டாக யோசித்து எடுத்த ஒரு டிசிஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஜுவல்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் மேரேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதுலேயே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் பண்ணணும், வீடு கார் இதெல்லாம் வாங்கிட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது. பட் வந்து அதெல்லாம் அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் எனக்கு எப்படின்னா, என் கையில் வந்து பிஸ்னஸ் இருக்குது. நம்ம ஏன் அப்படி இருக்கணும், நம்ம வந்து கஷ்டப்படலாம், நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டால் வந்து இன்னும் சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே யோசித்தோம். ஸோ எனக்கு வந்து அப்படி தோணுச்சு. அதை வந்து நான் என்னோடய பார்ட்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களும் வந்து யோசித்து ரெண்டு பேரும் வந்து ஃபிசிக்கலி மென்டலி ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகணும். லைஃப் பார்ட்னர் வந்து புதுசாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து பிஸ்னஸ்லேயும் வந்து ரெண்டு பேரும் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் இது வரைக்குமே. அதனால வந்து எனக்கு சரி ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்னும் சீக்கிரமாக க்ரோத் ஆகலாம், இன்னும் வந்து நம்ம கெரியர் க்ரோத் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த டிசிஷன் எடுத்தோம். இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனோடனே ஃபஸ்ட்டு வந்து அவங்களும் யோசிச்சாங்க. யாராக இருந்தாலும் உடனே ஓகே சொல்லிட மாட்டாங்க, எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சின்ன ஏஜ் தான். ஸோ இந்த சின்ன ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக யோசிப்பாங்க. யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏஜில் என்ன மெச்சூரிட்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. பட் வந்து எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிஸ்னஸில் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அவ்வளோ ஷேர் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டு பேருமே வந்து தாங்கியிருக்கோம். தாங்கி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஒரு நெகட்டிவாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும், என்னை வந்து பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறது அவங்க தான். அதே மாதிரி தான் எனக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா சுத்தமாக வந்து என்னால் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த லெவலுக்கு வந்தேன். அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து நான் பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனப்போ ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நான் வந்து மெயினாக நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை நம்பிட்டு எனக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. தென் அவங்க வீட்லேயும் வந்து அதே மாதிரி பேசி அவங்க வந்து அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா we decided to get married. நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம், அதை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எப்படி ஃபேஸ் பண்ணோம் எல்லாமே வந்து நாங்கள் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மேரேஜும் வந்து நாங்கள் தான் டிசைட் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ரெண்டு சைட் பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டம் கொடுக்காம அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கடனில் மாட்டி விடாமல் எங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அந்த காசை வச்சு சிம்பிளாக வந்து பிளான் பண்ணிக்கலாம், ஆடம்பரமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து நாங்கள் இந்த மேரேஜை பிளான் பண்ணியிருக்கோம். சும்மா ஓவராக ஆடம்பரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த காசை வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட கொஞ்சம் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. அதனால் எதுக்கு வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு சைட் பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து சொல்லிட்டோம், எங்களுக்கு வந்து ஆடம்பரமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக அதுதான் எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பட் எங்களோட ஃப்யூச்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே யோசிக்கிறோம். அப்படியே இப்படிலாம் பேசி எல்லாமே முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து மேரேஜும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. October 2 அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. லைக் ரொம்பவே சிம்பிளாக தான், அவங்க அம்மா அப்பா அண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனே கிடையாது. ஏன்னா வந்து அம்மா அப்பா மட்டும் மீட் பண்ணிக்கலாம், இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இவங்க மட்டும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சின்னதாக வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நாங்களும் எங்கள் ஃபேமிலிஸ்லலாம் யாரையும் வந்து இன்வைட் பண்ணல அன்னைக்கு. சரி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வைக்கும்போது எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனே வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. வீடியோலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து இருக்குது, நிறைய அன்னைக்கு எடுத்த கிளிப்ஸே வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுவே வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் எதுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், அதான் எல்லாருமே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்கேஜ்மெண்ட் வச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஃபேமிலிக்கெலாம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுனால என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டும் வந்து சிம்பிளாக வீட்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டு November 27th வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. November 27th வந்து கரெக்டாக இன்னொரு 5 days தான் இருக்குது. என்னடா இவ்வளோ லேட்டாக இவ்வளோ கிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து நான் லாஸ்ட் வீக் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அவங்க வந்து எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி தான் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்திருந்தோம். அப்போலேருந்து வந்து அவங்க எங்கள் கூட தான் இருந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து October 2 அவங்க வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு. அப்போல்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. அப்படியே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு நாளும் ஒன்று சொல்லிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னாலையா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டு பிடிச்சிருச்சு, வீசிங் வந்துச்சு. கிளைமேட் சேஞ்சஸ்னாலன்னு கிளியராக தெரியுது. அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். டேப்லெட் போட்டோன்னே அது சரியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க நார்மலாக ஆயிட்டாங்க. பட் வந்து முன்ன மாதிரி வந்து சாப்பிட்றது இல்லை, ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 week அப்புறம் அவங்க சாலிடாக சாப்பிட்றது எதுவுமே சாப்பிடாம வெறும் லிக்விடாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்க சாப்பிடாம இருந்து சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ஆயிடுச்சு. எங்களுக்கும் வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு, என்னடா இது என்கேஜ்மெண்ட் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க அப்படி இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, எங்களுக்கு சுத்தமாக அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. இது போய் வாங்கணும் அது போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. எனி டைம் வந்து நாங்கள் அவங்க கூடவே தான் இருந்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு 1 week ஆகி அவங்களால சுத்தமாக நடக்கக்கூட முடியாமல் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து November 4th வந்து அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அந்த செகண்ட் வந்து எங்களோட பெயின் வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் வருது, மேரேஜ், இதுக்கெலாம் வந்து அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட வந்து அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி அம்மு மேரேஜ் வரைக்கும் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க வந்து அவங்களால எங்கள் என்கேஜ்மெண்ட் கூட பார்க்க முடியல அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து புரிஞ்சுது அவங்க வந்து எங்கள் அச்சாச்சா மேலே எவ்வளோ லவ்வில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து November 5th வந்து அவர் இறந்த டேட்டு, அதுக்கு முன்னாள் வந்து இவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ தான் தெரியுது அவங்க வந்து எந்த அளவுக்கு லவ்வில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அம்மா இறந்து கரெக்டாக ஒரு 20 days ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு ஃபார்ம் வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மந்த் நானும் வந்து சுத்தமாக வீடியோவே போடல. மேபி ஒரு 9 or 10 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன் இந்த மந்த் ஃபுல்லாகவே. எல்லாமே வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருந்த வீடியோ தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். இது வந்து யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அதனால் அன்எக்ஸ்பெக்டடாக அம்மா வந்து எங்களை விட்டு பிரிஞ்சதுனால இந்த என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. மனசுக்குள்ளே கஷ்டத்தை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி என்கேஜ்மெண்ட் தான் கேன்சல் பண்ணியாச்சு, மேரேஜும் தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்ககிட்டலாம் கேட்கும்போது அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, மேரேஜ்லாம் தள்ளி போட வேணாம், ஏன்னா முகூர்த்தம் மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ண டேட்லேயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேரேஜுக்கு அன்னைக்கு கூட நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு கூட மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லோரும் டிசைட் பண்ணியாச்சு. இதை வந்து நாங்கள் அவங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் மேரேஜ் டேட் எப்போன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். அதையும் வந்து நான் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். பாய்.